அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற நல்லதொரு முன்னேற்றம் அமையும். பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 10:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை 19ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஒரு உயர்வு கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள், 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்குமே மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானமாக இருக்குது. வீண் அலைச்சல் ஏற்படும். சுப செலவுகள், தேவையான செலவுகளுக்கு செலவு செய்வது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு, ஏமாற்றம் தரலாம். சேமிப்பு முக்கியம். முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும்போது வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆகவே சிந்தித்து திட்டமிட்டு முயற்சி செய்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கிற வேலையை முன்கூட்டியே திறம்பட செய்து வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாளில் மேச ராசியிலேயே சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது உள்ளம் உற்சாகமாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். மக்கள் தொடர்பு, மக்கள் செல்வாக்கு கைகூடும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றத்திற்காக கடுமையாக பாடுபட வேண்டியது இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள் அடையாமல், எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பில் கவனம் செலுத்தி உயர்வுகளை பெற முடியும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். தந்தையோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சமாளித்து இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 10:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கிறதுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். உழைப்புக்கேற்ற உயர்வு, பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு நல்லதொரு முன்னேற்றமும் லாபமும் கிட்டும். இரட்டிப்பு லாபம் கிட்டும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதனால் பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது வேலையின் காரணமாக
வியாபாரம் காரணமாக, தொழில் காரணமாக முயற்சி செய்கிற போது அலைச்சல் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. திட்டமிட்டு பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. மற்றும் செலவுகள் கொஞ்சம் சுப செலவு, நல்ல செலவை ஏற்படுத்திக்க நல்லது. வீண் செலவு வேண்டாம். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள்லாம் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்கும். சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து போகலாம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம், கொஞ்சம் மன அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படாமல் கொஞ்சம் நிதானமாக, கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், மன சோர்வு வராமல் அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 10 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை, 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்குமே கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும், தாமதமாகும். அதெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் எல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக அமையும் என்கின்ற அடிப்படையில் உழைப்பை மட்டும் மனதில் நிலைநிறுத்தி முயற்சி செய்தால் போதுமானதாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம், நல்ல அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில் நல்ல உயர்வான பலன் கிடைக்கிறது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானமாக இருக்குது. தொட்டதெல்லாம் துலங்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். இடம், பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை, வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான வெற்றிகரமான நாளாக அமைகிறது. பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 10:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை, 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்குமே இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும், மனசோர்வு இருக்கும், மனக்கவலைகள் வந்து போகும். இருந்தாலும் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களை அமைதியாக கடந்து செல்வது நல்லது. மற்றபடி பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் தள்ளி போகும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும், தாமதமாகும். அதனால் டென்ஷன், படபடப்பாகாமல், அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள் அடையாமல் உழைப்பை மட்டும் புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். டென்ஷன், படபடப்பு வேண்டாம்.
இன்று செய்கிற முயற்சி நாளை அது வெற்றியாக மாறும். பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழில் ஸ்தானம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கிறது, நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, லாபம் கிடைக்கும், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், மக்கள் செல்வாக்கு கைகூடும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை, போராட்டத்தை, எதிர்ப்புகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 10:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை, 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முன் யோசனையுடன் பொறுமையாக செயல்படுவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். மனசோர்வுகள், மனக்குழப்பங்கள் வரலாம். ஆகவே மனக்கவலைகளில் இருந்து விடுபட்டு மனசோர்வு இல்லாமல் மன உறுதியோடு பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை, நேரங்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் இருக்கும். அதிர்ஷ்டங்கள், சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சி செய்வது நல்லது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை, போராட்டத்தை, எதிர்ப்புகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 10:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை, 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது
சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முன் யோசனையுடன் பொறுமையாக செயல்படுவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். மனசோர்வுகள் மனக்குழப்பங்கள் வரலாம். ஆகவே மனக்கவலைகளில் இருந்து விடுபட்டு மனசோர்வு இல்லாமல் மன உறுதியோடு பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை நேரங்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சி செய்வது நல்லது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்குமே. மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் இருக்கும், மனக்கவலைகள் இருக்கும். ஆகவே மன உறுதியோடு கொஞ்சம் சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். மனதில் உறுதி தேவை. பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும். எதையும் போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மற்றபடி வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மனசோர்வுகள் வரும். மனதில் உறுதியோடு குழப்பம் இல்லாமல் பயணிப்பது நல்லது. இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. அலுவலக பணியில் அமைதியாக பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் மிகுந்த கவனம் தேவை. மற்றபடி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல பயனுள்ள முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். கொஞ்சம் தொடர்ந்து விடாமுயற்சி செய்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள் வரலாம், தாமதங்கள் வரலாம், சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக அதற்குரிய காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து சரி செய்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை, வெற்றியை கொடுக்கும். பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 10:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே மன உறுதியோடு செயல்படுவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு வேலை வாய்ப்பு உருவாகும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும்.
எதையும் எதிர்த்து போராடி பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும், பேரும் புகழும் கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு கைகூடும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும், பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும், நீண்ட நாள் லட்சியங்கள் எண்ணங்கள் குறிக்கோளெல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்குமே கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றிகளை பெறுவது நல்லது. உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கிறது, உழைப்புக்கேற்ற ஊதியம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. டென்ஷன், படபடப்பு இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக விடாமுயற்சியோடு பணியாற்றுவது நல்லது. பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்குமே மீன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் இருக்கும், மனக்கவலைகள் இருக்கும். ஆகவே கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பான நாட்களாக அமையும். பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு வரும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும், மக்கள் செல்வாக்கு கைகூடும், இடம் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சாதகமான பலனை கொடுக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியமாக அமையும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது குடும்ப வேலைகளில் பங்கெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக நிதானமாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், முன்கோவப்பட வேண்டாம். அமைதி வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 10 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்களெல்லாம் ஈடேறக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமையும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள்லாம் ஏற்படும். அதையெல்லாம் சரி செய்து சமாளித்து செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது புத்திசாலித்தனமாக, கவனமாக, சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. இடையூறுகள் வந்தாலும் அதை சமாளித்து சரியான காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து சரி செய்து விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு
ஒரு மன அமைதிக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. மன சோர்வுகள், மன விரக்திகள், கவலைகள் வரலாம். அந்த கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் எதிர்காலத்தை பற்றி நிறைய அதிகமாக சிந்தித்து மன சோர்வு அடையாமல் உற்சாகமாக மனதை வைத்திருப்பது நல்லது. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்குமே. மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும், மனது உற்சாகமாக இருக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 10:30 மணி காலையிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை, 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்குமே கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக இருக்கிறதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக இருப்பது நல்லது. முன்கோபம் வேண்டாம். வாக்குவாதத்தில் வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். அமைதி, மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடு பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும், பேரும் புகழும் கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் வீடேறக்கூடிய நாளாக அமையும். பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களாக இருக்கும். 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். கருத்துமாக செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திர பகவான் வரும். சிறு சிறு தடை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக சிறு சிறு தோல்வி, நல்லதொரு முன்னேற்றங்கள் எல்லாம் சரி செய்து புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் லட்சியங்கள், எண்ணங்கள், குறிக்கோள்களை செய்வது நல்லது. விடா நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்காரர்கள் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் மணியில் இருக்கிறோம். 15ஆம் தேதி வியாழன், வெள்ளி, சனி போன்ற வியாழக்கிழமை மாலை 4 மணி வரை அமைகிறது. கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றிகளை பெறுவது நல்லது. உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. டென்ஷன், படபடப்பு இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக விடாமுயற்சியோடு பணியாற்றுவது நல்லது. பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்குமே மீன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் இருக்கும், மனக்கவலைகள் இருக்கும். ஆகவே கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பான நாட்களாக அமையும். பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு வரும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும், மக்கள் செல்வாக்கு கைகூடும். இடம், பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சாதகமான பலனை கொடுக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமாக அமையும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது குடும்ப வேலைகளில் பங்கெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக, நிதானமாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். முன்கோபப்பட வேண்டாம். அமைதி வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 10 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை, 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும்
கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் எல்லாம் ஈடேறக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமையும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுபமுகூர்த்த நாள், 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள்லாம் ஏற்படும். அதையெல்லாம் சரி செய்து சமாளித்து செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது புத்திசாலித்தனமாக, கவனமாக, சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. இடையூறுகள் வந்தாலும் அதை சமாளித்து சரியான காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து சரி செய்து விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மன அமைதிக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. மன சோர்வுகள், மன விரக்திகள், கவலைகள் வரலாம். அந்த கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும். மனது உற்சாகமாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 10:30 மணி காலையிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை, 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்குமே கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக இருக்கிறதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக இருப்பது நல்லது. முன்கோபம் வேண்டாம். வாக்குவாதத்தில், வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். அமைதி, மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடு பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பேரும் புகழும் கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமையும். பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் மேசராசியில் சந்திர பகவான் வரும்போது வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதையெல்லாம் சரி செய்து ஒரு உற்சாகமாக கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் முயற்சி செய்வது நல்லது. விடாமுயற்சி தேவை. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், மதியம் நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். வீண் செலவுகள், வீண் அலைச்சல் ஏற்படும். பல இடங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். அது அலைச்சல் காரணமாக இருக்கும்போது திட்டமிட்டு சிந்தித்து முயற்சிகள் செய்வது நல்லது. இல்லை என்றால் ஏமாற்றம் தரும். அதே போல் செலவுகளையும் சுப செலவு, நல்ல செலவாக பார்த்துக்கிறது நல்லது. இல்லைட்டாலும் வீண் செலவு என்கின்ற அடிப்படையில் இருக்கும். மற்றபடி ஞாபக மறதி வராமல் செய்கின்ற வேலையை சிந்தித்து முன்கூட்டியே செய்து அது வெற்றிகரமான நாளாக அமைத்து கொள்வது நல்லது. பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 10 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை, 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கும்பராசியில் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக இருக்கிறதுனால வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
யாரிடமும் அன்பாக பேசுவது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம், டென்ஷன் படபடப்பட வேண்டாம், வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதியாக மௌனமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாகப்படும். பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது நல்லதொரு பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் எல்லாம் ஈடேறக்கூடிய மகிழ்ச்சிகரமான நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள், சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு 16ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. நல்லதொரு வெற்றிகள், முன்னேற்றங்கள் நடக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். பிறகு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி புதன்கிழமை, 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும். ஆகவே முயற்சி செய்கிற போது திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆகவே ஏமாற்றம் வராமல், வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் ஏற்படாமல், ஞாபக மறதி வராமல், நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை சரியாக செய்து பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசியில், ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் வரும்போது நிறைய நன்மைகள் இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். மனசு ஒரு நல்லதொரு முன்னேற்ற பாதையில் செல்லும். புது புது யோசனைகள் தோன்றும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பயணிக்கும் போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அமைதியாக இருப்பது நல்லது. சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மற்றும் இந்த வாரத்தினுடைய மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வார ராசி பலனை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.